தடுப்பூசி மேற்கொள்வதை இயக்குனர் அவர்களே ஊசி போட்டது நாடு மேடை பார்க்காம வீடு சென்று ரயில்வே ஸ்டேஷன் நோயை தடுத்தது தடுப்பூசி போட்டது எம்எல் கட்சி இல்லைங்க போட்டது யாருக்கு தனியார் வைத்திய ரத்து செய் வணக்கம் சார். என் பேரு டி புனிதா, தமிழ்நாடு கிராம சுகாதார சேவை சங்கத்தின் மாநில தலைவர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தமிழ்நாடு கிராம சுகாதார சேவை சங்கத்தின் சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் அந்தந்த துணை இயக்குநர் முன்பு நடைபெறுகிறது. இது ஏன் நடக்குது என்று சொன்னால், இன்றைக்கு 12,000 இந்த
கிராம சுகாதார சேவையில் வேலை செஞ்சுட்டு வந்தோம். ஆனா இன்றைக்கு 7522 பேர் தான் இருக்கிறோம். மீதி உள்ள இடங்கள்ல வந்து விஹெச்எல் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது இன்றைக்குடைய துணை எங்களுடைய டிபிஹெச் அவர்களும் திராவிட மாடல் ஆட்சியும் இன்னைக்கு அவுட் சோர்சிங்கை கொண்டு எங்கள் காலிப்படை நிரப்புறாங்க. அதை நிரப்பக்கூடாது. எங்களுக்காக 2 வருஷம் எந்த ஒரு பணமும் இல்லாம ட்ரைனிங் கொடுத்து ஒரு 4500 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும். அவுட் சோர்சிங் தனியார் மையத்துக்கு கொடுக்க கூடாது என்றுதான் இந்த கோரிக்கை. அதோடு மட்டுமில்லாமல் கொரோனா காலகட்டத்துல வீடு வீடாக காடு மேடு பள்ளம் எல்லா இடங்களும் சென்று கிராம சுகாதார சேவையாக நாங்க தான் வந்து ஊசி போட்டோம். ஆனால் திண்டுக்கல்லில எங்களுடைய துறை அமைச்சர் அவர் வந்து நாங்க பொய்யான ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. செவிலியர்கள் வேக்சின் போடவில்லை அப்படின்னு. அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கிறது. எங்கள்கிட்ட வந்து நாங்க வீடு எங்கெங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாம் வந்து ஐடியா நோட் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. நாங்க போட்டிருந்தோம் வீடு வீடாக. ஆனா ஒரு பொய்யான அறிக்கையை எங்களுடைய அமைச்சர் விட்டு இருக்கிறார். அது உடனடியாக கைவிட வேண்டும், வாபஸ் வர வேண்டும். தவறாக தான் சொல்லிட்டேன் என்று வாபஸ் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் வீட்டை பார்க்காமல் நாட்டை காப்பாற்றினோம். கொரோனா காலகட்டத்தில் செவிலியர்களை நாங்க தான் வந்து எல்லா இடங்களையும் ஊசி போட்டு நாங்க தான் டார்கெட்டை கொடுத்தோம். 100 பேர் ஒரு பஞ்சாயத்துல இத்தனை பேர் போட்டிருக்காங்க, இத்தனை பேர் போடல. மீண்டும் போடாதவங்களை போட வச்சது செவிலியர்கள் நாங்க தான். வேற எந்த யாருமே வந்து தனியார் துறையில வந்து கூட போடவில்லை. ஆனா நாங்க வந்து எதுவும் எதிர்பாராம மக்களை தான் காப்பாத்திட்டு இருக்கோம். ஆகவே வருகின்ற இந்த ஒரு வாரத்திலேயாவது உடனடியே எங்க சங்கத்தை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தல என்றால் வருகின்ற 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது. தனியார் துறைக்கு கொடுக்க இருக்கிறார்கள். தனியார் துறை கொடுக்க கூடாது என்ற எங்களுக்கு கோரிக்கை. அதோடு மட்டும் இல்லாம மன உளைச்சல் இந்த இருக்கக்கூடிய திமுக மாடல் ஆட்சியில வந்து பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பெண்கள் கிராம சுகாதார சேவைகள். இவங்களுக்கு டெய்லி டார்கெட், டெய்லி வந்து மன உளைச்சலை உருவாக்குறாங்க. 24 மணி நேரம் வேலை செய்யறோம். அதுவும் 10 என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது. என்னென்று சொன்னால் ஒரு விஹெச்என் 4 சென்ட் 5 சென்ட் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இப்படி இருக்கும்போது எங்களை மேலும் மேலும் வந்து வெந்த புண்ணில் தீ பாய்க்கிற மாதிரி இன்றைக்கு அமைச்சர் செய்திருக்கிறார். அவர் வாபஸ் வர வேண்டும் என்று வாபஸ் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் டி புனிதா, தமிழ்நாடு கிராம சுகாதார சேவை சங்கத்தின் மாநில தலைவர். தமிழ்நாடு கிராம சுகாதார சேவை சங்கத்துடைய மாநில தலைவர். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கிராம சுகாதார சேவை சங்கத்தின் சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் அந்தந்த மீடியா அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்குது என்று சொன்னால் சென்ற எம்ஜிஆர் ஆட்சியில 12,000 பிஹெச்களை போட்டாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு 7522 பேர் தான் இருக்கிறோம். அந்த மீதி காலி உள்ள இடத்துல வந்து கிராம சுகாதார சேவையாக நாங்கள் தான் 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட் கூட பார்த்துருக்குறாங்க. ஒரு பிஹெச் கூட பிஹெச்லே கிடையாது. அடுத்த பிளாக்ல இருந்தா பிஹெச் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, கிராமப்புற சுகாதார சேவைகள் நாங்கள் தான் வந்து வீடு வீடாக சென்று அந்த நோயை ஒழித்து தமிழகத்தில் இன்றைக்கு நம்பர் 1 நாடாக இருக்கக்கூடியது இந்த திராவிட மாடல்ல கிராம சுகாதார சேவையாக நாங்கள் தான். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தடுப்பூசி பணி பிரதான பணி. அந்த பிரதான பணியை வந்து நாங்கள் காலையில 8 மணிக்கெல்லாம் நாங்கள் ஏரியாவுக்கு சென்றோம். வரக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஊசி போட்டு நாங்கள் அதை சரிபார்ப்போம். ஆனால் இன்றைக்கு தனியார் மையத்தை கொண்டு உள்ள என்சிடிக்காக போட்டுக்கொண்ட எம்எல்ஹெச்பிஐ அவங்களை 18,500 ரூபாய்க்கு சம்பளத்துக்காகவே இன்றைக்கி எல்லா துறையிலும் எங்கள் துறையில் போட்டுக்கிறாங்க. ஒரு பிஹெச்சில் ஒரு விஹெச்சின் கூடவே இன்னொரு எம்எல்ஹெச் போட்டு கொடுத்து ரொம்ப மோசமான செயல். காலியாக நிறைய இடங்கள் இருக்குது, 40% இருக்குது. அந்த இடத்துல பூ செய்யாமல் இன்றைக்கு கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய அமைச்சர் பொய்யான வேஷத்தை உருவாக்கியிருக்காரு. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க வீடு வீடாகவும் காடு மேடு என்று பார்க்காம பஸ் ஸ்டாப்பில் இரவு 8 மணிக்கு காலையில் 5 மணிக்கு போனாக்க நைட்டு 8 மணி வரைக்கும் நாங்கள் வேக்சின் போடுவோம். ஆனால் வேக்சின் போட்டுத தடுப்பூசி நாங்கள் தான் போடுவோம். ஒரு நாளைக்கு 200, 300, 500 கூட உட்பட நாங்கள் போடுவோம். அந்த வேக்சினை கம்ப்யூட்டர் ஏற்றணும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த துணை இயக்குனர் டிபிஹெச் அவர்கள் என்னன்னு தெரியாமல் மறைமுகமாக எங்கள் பேரில் அந்த வேக்சின் போடாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க
ஸ்டாப் மூலமும் அந்த வேக்சின் போட்டு பொய்யான ஒரு அறிக்கையை இன்றைக்கு கூடிய அமைச்சர் திண்டுக்கல்ல அறிக்கை விட்டுருக்காது. இதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காடு மேடு நாங்கள் தான் போட்டோம், எங்களுக்கு தான் அதோடைய அனுபவங்கள் தெரியும். நாங்கள் தான் கணவருக்கு கொரோனா காலகட்டத்தில் கணவரும் பார்க்காம பிள்ளைங்களை பார்க்காம மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சங்கம் தான் தமிழ்நாடு கிராம சுகாதார சங்கம். இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் பொய்யான வேஷத்தை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். அப்படி வாபஸ் வாங்கவில்லை விட்டால் அடுத்த கட்ட போராட்டம் சென்னை நோக்கி நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடியே உடனடியாக சங்கத்தை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் வருகின்ற 14ஆம் தேதி சென்னையிலே டிபிஎச் அலுவலகம் குறித்து காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. என் பேர் டி புனிதா, கிராம சுகாதார சங்கத்துடைய மாநில தலைவர்.